இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு பரிசுத்தத்தை குறித்தான ஒரு வாஞ்சை இருக்கிறது. Many of us have a great desire towards holiness. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க இயலாது. Because holiness without which no man shall see the Lord. நமக்கு பரிசுத்தம் என்னன்னு தெரியாட்டாலும் பரிசுத்தம் வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். Even if we are ignorant of what is holiness, we still pray for holiness. ஒவ்வொருத்தரும் பரிசுத்தத்துக்கு ஒவ்வொரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. Each of us have a different scale for holiness. பேசாம இருந்தா பரிசுத்தம் அப்படின்னு சிலர் எடுக்கிறாங்க. Some think if we do not speak to the others then it is holiness. சிலர்ட்ட பழகாம இருந்தா பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. If we do not acquaint with certain people it is holiness they think. சில காரியங்களை பார்க்காம இருந்தா பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. Some people think if we do not watch certain things then it is holiness. சில காரியங்களை சிந்திக்காம இருந்தா பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறோம். If we do not ponder on certain things then that is holiness they think. பரிசுத்தத்தை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகள் வெளிச்சம் உண்டு. Everyone has a different kind of revelation, a light about holiness. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One thing you should understand. பரிசுத்த ஆவியும் அதனுடைய வல்லமை அதனுடைய பலனும் இணையும் பொழுது உருவாகுவது பரிசுத்தம். Holiness is that which is found when the Holy Spirit and the power thereof will join together. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat. நம்மில் அநேகர் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள். Many of us have received the Holy Spirit. ஒரு சிலர் பரிசுத்த ஆவி பெறல வல்லமையை பெற்றிருக்கிறார். Some of us have not received the Holy Spirit but we have received the power. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One thing you should understand. பரிசுத்த ஆவி பெற்று வல்லமை இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா பரிசுத்தம் உண்டாகாது. If you have received the Holy Spirit and are living without the power then there is no holiness. ஒருவேளை வல்லமை பெற்று பரிசுத்த ஆவி இல்லாம இருந்தீங்கன்னாலும் உங்களால பரிசுத்தமா இருக்க முடியாது. For adventure you have received the power but you do not have the Holy Spirit still you cannot attain the holiness. ஒரு சிலர் பாருங்க எனக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படிமாங்க ஆனா அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. If you consider certain people they say they possess certain power but they cannot speak with unknown tongues. எனக்கு இப்படி உதறுது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உள்ள வந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அவருக்கு ஜெபத்துல உட்கார்ந்த உடனே என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்லது. Some will confess that they are feeling a trembling within themselves that there is some supernatural power which is controlling them. That is all good. ஆனா அவங்க அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. But they are unable to speak with unknown tongues. அப்ப அவங்க மேல எது இறங்கல? So what is not upon them? பரிசுத்த ஆவி இறங்கல. The Holy Spirit has not descended. ஒரு சிலர் அப்படி அல்ல. A few others are not like நல்ல this. அந்நிய பாஷை பேசுவாங்க. They would speak with unknown tongues. ஆனா வாழ்க்கையில மாற்றம் இருக்காது. There is no change in their life. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல எதுல இருக்கு? பலத்துல இருக்கு. The kingdom of God is not in speech but in power. பரிசுத்த ஆவி இருக்கு ஆனா பலன் இல்ல. They have the Holy Spirit but there is no power. ஆனா பரிசுத்த ஆவியும் பலனும் இணையும் பொழுது உருவாகுவது பரிசுத்தம். So when the Holy Spirit and the power joins together that which is formed is holiness. இதை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். Coming to Acts of the Apostles chapter 10 verse 38 you can have a clear understanding about this. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். எப்படி அவர் உருவாகும் பொழுது பரிசுத்த ஆவியும் வல்லமையும் மரியாள் மேல இறங்கினதோ அதே சக்தி பரிசுத்த ஆவி வல்லமை இயேசுவின் மேலையும் இருந்தது. Just as how Jesus was found that the Holy Ghost and power descended upon Mary, even the same Holy Spirit and power descended upon Jesus. அதனால தான் இயேசுவை பார்த்து ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் சொன்னா நீர் தேவருடைய பரிசுத்தர் அப்படின்னு கத்துனான். That is why the one demon possessed man looking at Jesus he shouted out saying thou art the holy one of the Lord. லூக்கா 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Luke chapter 4 verse 34. அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உம்மை இன்னார் என்று அறிவேன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்து சத்தமிட்டான். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? So what do we understand from this? பரிசுத்த ஆவியும் வல்லமையும் இணையும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவோம். When the Holy Ghost and the power join together we become as holy ones. இதே அனுபவம் பவுலுக்குள் இருந்தது. Saint Paul also held the same experience. அதனால தான் அவனை பார்த்து மற்றவங்க சொல்லும் பொழுது That is why when the others confessed about him இவன் பரிசுத்தவான் என்று சொன்னாங்க. they perceived that he was a saint. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? So what do we understand from this? ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான ஒரு அபிஷேகமும் வல்லமையும் பெற்றவனாய் இருக்க வேண்டும். A child of God should have a proper anointing and power. இல்லாவிட்டா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகாது. If not there is no holiness in our life.
இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம்? How many of us have received such an experience today? நமக்கு அந்த அனுபவம் தேவை. We also need that experience. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறோம், ஒரு 50% தான் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். We are going at about 50% of what we have. ஒன்னு பரிசுத்தாவில நிரம்புறோம், இல்லாட்ட வல்லமையில நிரம்புறோம். Either we get filled with the Holy Spirit or with power. அதனால பரிசுத்தம் என்பது நம்மளை விட கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லயே நின்னுகிட்டே இருக்கு. So holiness stands a particular distance away from us. அதனால தான் இயேசு இந்த ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுனால தான் அவரால் பிசாசு துரத்த முடிந்தது, உள்ளுக்குள்ள நன்மை செய்ய முடிந்தது. Because Jesus had both the comprising of both these within him, he was able to cast out the demons, he was able to go about doing good. ஒன்னு நன்மை செய்தார், மற்றொன்று பிசாசை துரத்தினார். One he went about doing good, the other thing he cast out demons. இங்கே நாம் பார்க்கும் பொழுது மரியாள்கிட்ட கர்த்தர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன் மேல் வரும். Here to Mary the Lord says, the Holy Ghost shall come upon you. பரிசுத்த ஆவி நம்ம மேல வரணும். The Holy Ghost should come upon us. அது ஒரு லைஃப். That is one life. ஒரு மனிதன் மேல பரிசுத்த ஆவி இருந்தா அவன் எருசலேமிலே இருப்பான். If a man has this Holy Spirit upon him, he will dwell in Jerusalem. அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாய் இருப்பான். He would be righteous and devout. அதான் பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் மேல இருந்தா நடக்கிற சம்பவம். These are the incidents that take place if the Holy Spirit is upon a man. இங்க நம்ம ரொம்ப பேர் வந்திருக்கிறோம். Many of us are gathered here. ரொம்ப பேர் வரல. Many of us are not here. நம்மில் அநேகருக்கு பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவு நம்முடைய சபையில அநேகருக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன். I think many among us in the church do not need the fullness of the Holy Spirit. தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணுகிற ஒரு கூட்டம் சபையில பெருகி வருகிறது. There is one group of people who are despising the presence of God abounding in the church. தேவ ஆவி ஒரு மனுஷன் மேல இருந்தா அவன் லைஃப் எப்படி இருக்கும்? How will the life of a man be if the Spirit of God is upon him? இயேசுவின் மேல் இந்த அனுபவம் இருந்ததுன்னு நம்ம பைபிள்ல பல இடங்கள்ல படிக்கலாம். Various parts of the Bible we read that Jesus Christ had this experience in him. பரிசுத்த ஆவி என் மேல் இருக்கிறார் அப்படின்னு அவர் ஓப்பனா கன்ஃபஸ் பண்றதாக ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். The prophetic book of Isaiah says that the Spirit of the Lord is upon me, where Jesus confesses openly. ஏசாயா 61 நாம் பார்க்கும் பொழுது, Coming to Isaiah chapter 61, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்றார். 61:1 Isaiah chapter 61 verse 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல் இருக்கிறார். He is upon me. மரியாள் மேல கர்த்தருடைய ஆவி எப்படி அவர் மேல் இருந்ததோ அதுபோலவே இயேசுவின் மேலும் பரிசுத்த ஆவி இருந்தார். Just as how the Holy Ghost was upon Mary, even so the Spirit of the Lord was upon Jesus. அதனால தான் அந்த ஊழியம் சிறப்பாக மாறினது. That is why his ministry was found to be a beautiful one. பரிசுத்த ஆவி ஒருவன் மேல இருந்தா அவன் எப்படி இருப்பான்? How will a man be if he has the Holy Spirit upon him? இப்ப நம்ம பாருங்க, பரிசுத்த ஆவி பெற்றுட்டு இஷ்டத்துக்கு போறோம். Now we receive the Holy Spirit, we go as we wish. சினிமா பார்க்கறவங்க உண்டு. There are groups which watch cinema. அப்படிதானே? பரிசுத்த ஆவி பெற்றவங்க திருடுறவங்க இருக்காங்க. There are people who steal, who have received the Holy Spirit. பரிசுத்த ஆவி பெற்றவங்க பொய் சொல்றாங்க. Those who receive the Holy Spirit lie. பரிசுத்த ஆவி பெற்றவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க. Those who are spirit baptized speak blasphemies. பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு சிலர் போதையில அடிமையா இருக்காங்க. Those who have received the Holy Spirit are also captives to the stuff. ஒரு பிள்ளை ஒரு இடத்துல கன்ஃபஸ் பண்ணிருக்கா. This one child who confessed in a particular place. நான் இப்படி ஒரு காரியத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளே கன்ஃபஸ் பண்ணிருக்கா. She confessed herself saying that I was caught in such a thing. பட் நான் அவட்ட பேசின போது, When I spoke to her, நான் சுத்தி வளைச்சு கொஞ்சம் பேசினேன். I tried to beat around the bush. உனக்குள்ள ஏதோ தோல்வி இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு, நீ அந்த தோல்வியை ஆண்டவரோடு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த தப்பை நான் சுத்தி சுத்தி சொல்றேன். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்ட்டா. ஆனா கன்ஃபஸ் பண்ணது யாருதான்? அவதான். I tried to beat around the bush and tried to explain to her that this is the defeat that was in her and that she has to confess it, but she never admitted her fault, but it was she who confessed her fault. அவளே விடுதலைக்காக அறிக்கை செஞ்சுட்டு, ஆனா இன்னொரு இடத்துல வரும்பொழுது நம்ம கேட்கும்போது அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறா, ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. She confessed herself about the fault that was in her for her deliverance, but coming to another place when she was asked of the same question, she did not admit her fault. அவ முதல்ல யார்ட்ட சொன்னாலோ அந்த ஆளு யார்ட்ட சொல்லியாச்சுன்னு அவளுக்கு தெரியாது. She does not know the person whom she confessed has already shared it with me. அதே போல Even so, சென்னையில ஒரு சகோதரன் ஒரு கொலை கேஸ்ல அகப்பட்டிருந்தார். there's one brother who was caught in a murder case in Chennai. அதோட ஓடி போயிட்டான். With that he ran away. கேரளால போய் செட்டில் ஆயிட்டான். He settled at Kerala. எத்தனையோ வருஷம் கழிச்சு திருப்பி வந்தான். Many years later he came back. ஒரு பழைய விசுவாசியுடைய பையன்.
He was the son of an old believer. அவனுடைய தம்பி நம்ம நல்ல விசுவாசி. His brother is a good believer in our church. அப்ப அவன் ஏற்கனவே என்கிட்ட அண்ணனை பத்தி சொல்லிட்டான். He has already shared with me about his old brother. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அண்ணன் வந்தான் சர்ச்சுக்கு. After a short while, his older brother came to our church. அப்போ குடும்பத்துல இப்படி பிரச்சனை அப்படின்னு சொன்னான். He said there are certain problems in the family. அப்ப நான் சொன்னேன் எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி பழைய காரியத்தெல்லாம் மன்னிப்பு கேட்டு விட்டுட்டா அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். If you confess all the old matters and if you forsake them, he that confesseth and will have mercy. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் அப்படி ஒண்ணும் செய்யலன்ட்டா. He said, as much as you expect of me, I have not committed any fault. எப்படி? அப்ப தம்பி கிட்ட நான் தம்பி எப்படி பார்த்தேன். Then I looked at his younger brother. தம்பி உடனே சொன்னா அண்ணன்ட்ட நான் எல்லாம் பாசிட்ட சொல்லிட்டேன், நீ ஒத்துக்க, என்னத்தை போட்டு மறைச்சிக்கிட்டு அப்படின்ட்டான். The younger brother said, I've already shared it with the pastor, you accept your fault. அதுக்கு பிறகுதான் அவன் சாரி அப்படிங்க. It is then he asked sorry. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? So what do we understand here? அநேகர் வல்லமை பெற்றோம் அபிஷேகம் பெற்றோம்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கு பரிசுத்தம் கிடைக்கல. காரணம் ஏதோ ஒண்ணுதான் இருக்கு. Many say they have received the power, they received the Holy Spirit, they have not received holiness. The reason is that they are lacking one of them. அதனால அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே என்ன செய்ய முடியல. So they are unable to do anything. அங்க தவறு நடக்குது. That is where is the mistake. பரிசுத்த ஆவி உன் மேல வரணும். The Holy Ghost will come upon you. வந்தா உன் லைஃப் எப்படி இருக்கும்? How will your life be then? லூக்கா எழுதின சுவிசேஷம் Luke's Gospel, 2ஆம் அதிகாரம் chapter 2, 25ஆம் வசனம். verse 25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். யார் மேல பரிசுத்த ஆவி இருந்தாரு? Upon whom was the Holy Ghost? சிமியோன் என்கிற ஒரு ஆள் மேல பரிசுத்த ஆவி இருந்ததுனால அவன் லைஃப் எப்படி மெயின்டைன் பண்ணப்பட்டதுன்னு தெளிவா இருக்கு. Because the Holy Ghost was upon a man whose name was Simeon, it is clearly said how his life was maintained. அப்ப நம்ம மேல பரிசுத்த ஆவி இருந்தா நம்ம எருசலேமில் இருப்போம். So if we have the Holy Ghost upon us, we will be at Jerusalem. எருசலேமுக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. The Jerusalem has two meanings. ஒன்று சபை, One is the church, மற்றொன்று சமாதானமான வாழ்க்கை. another is a peaceful life. அதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்கார சபையில இருக்கணும். ரெண்டாவது சபையில இருந்துட்டேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, சமாதானம் உள்ளவனா இருக்கணும். A servant of God, a believer should be in the church. Just because they are in the church, they should not forsake in that manner. They should also be at peace. சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். Have a clear understanding. சமாதானமும் பரிசுத்தமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. Holiness and peace are entwined one with another. எங்க சமாதானம் இருக்கோ அங்க பரிசுத்தம் இருக்கும். எங்க பரிசுத்தம்னு ஒண்ணு இருக்கோ அங்க யார் இருக்கும்? என்ன இருக்கும்? சமாதானம். Where there is peace, there is holiness. Where there is holiness, there is peace. இதை குறித்து நான் ரோமர்கள் நிருபத்தில் நாம் பார்க்கலாம். Coming to the epistle to the Romans. யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்கள் என்ற ஒரு வார்த்தை ரெண்டும் சேர்ந்து தான் வரும். In the Hebrews we read, follow peace with all men and holiness. ரெண்டுமே இணைந்தது தான். Both are joined one together. தெரியுமா? ரோமர்ல இல்லைன்னா வேற பகுதியில பாருங்க. வேதம் சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்க. தெரியாதா? அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில எங்க இருக்கு? எபிரேயர் 12:14. தப்பு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சமாதானமும் பரிசுத்தமும் இணைந்தது. Peace and holiness are joined one with another. எப்படி பரிசுத்தாவியும் வல்லமையும் இணையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகுதோ அதுபோல பரிசுத்தமும் சமாதானமும் இணைந்து தான் வரும். Just as how holiness and peace will cause peace in the life of man, even so holiness and peace will come joined together. நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். I've already shared with you one incident. ஒரு வீட்டு வாசல்ல 3 பேர் நின்னாங்க. There were 3 people who were standing in the entrance of a door. ஒன்று வெற்றி, One was victory, மற்றொன்று ஆசீர்வாதம், another blessing, மற்றொன்று கருணை. another was compassion. அப்ப 3 வாசல்ல வந்து நின்னுச்சு. All the 3 was at the entrance of the door. எங்கள்ல யாரையாவது ஒரு ஆளை செஞ்சுக்கலாம், கூப்பிட்டுக்கலாம். You take one among us. அந்த மனைவி வந்து பார்த்தா வீட்ல இருந்து வெளியே வந்து. The wife of that particular house, she looked at the door. ஜெயத்தை கூப்பிடவா? Shall I call victory? ஆசீர்வாதத்தை கூப்பிடவா? Shall I call கருணை blessing? இரக்கத்தை கூப்பிடவா? Or shall I call mercy or compassion? அவ உள்ள போய் புருஷன்ட்ட கேட்டா. She went and inquired her அப்ப husband. புருஷன் என்ன சொன்னாரு? The husband,
வாழ்க்கையில வெற்றி தான் கிடைக்கணும், முதல்ல வெற்றியை உள்ள வர சொல்லு. He said it is victory that is important. You call success within. இவ சொன்னா வெற்றி கிடைச்சி சும்மா இங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்ன பிரயோஜனம், ஆசீர்வாதம் வரட்டும், வீட்டுக்குள்ள ஆசீர்வாதமாவது வந்து சேரட்டும். Then she said, what is the use of just having success? Let us have blessing in the house. அப்ப உள்ள இருந்து மகா வந்தா. Then the daughter came out of the house. வெற்றி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும், ஆசீர்வாதம் இன்னைக்கு வரும் போயிடும். ஆனா கருணை தான் நமக்கு எப்பொழுதுமே என்னது, ஆண்டவருடைய கிருபையும் கிருபையும் கருணையும் இரக்கம் தான் நமக்கு தேவை. அதை கூப்பிடுங்கன்னு சொல்லு. She said success will come today, tomorrow it will be gone, and we will have blessing today, tomorrow it will be gone, but it is compassion and mercy and the grace of God that is essential. So call compassion within. அப்ப முதல்லயே அவங்க வெளிய இருந்து சொன்னாங்க, யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டா ஒரு ஆள் மட்டும் தான் நிச்சயம், யாரையாவது ஒரு ஆளை கூப்பிடுங்க நாங்க உள்ள வரோம்னு சொன்னோம். So from outside they already mentioned, you call one of us, then we will come in. அப்ப இந்த பெண் போய் வெளியே போய் சொன்னா, யார் வரணும், இரக்கம் கருணை தயவு அது வந்தா போதும் அப்படின்னு சொல்லி. So this girl went out and said, compassion, mercy, favor, you can come in. இப்ப கருணை உள்ள வருது. Now the compassion entered in. கருணை உள்ள வரும்போது யார் சேர்ந்து வந்துட்டா, வெற்றி பின்னாலே வந்துருச்சு, ஆசீர்வாதமும் பின்னாலே வந்துருச்சு. When compassion entered in, blessing and victory followed them. உடனே அவ சொன்னா, யாராவது ஒரு ஆள் தானே கூப்பிட்டா வருவேன்னு சொன்னீங்க, 3 பேர் சேர்ந்து வந்துட்டீங்களே. So she said, you said one of you will come in when we called, then all 3 of you entered in. அப்ப வெற்றி சொன்னது, என்னை மட்டும் கூப்பிட்டு யார் வந்திருப்பேன், நான் மட்டும் தான் வந்திருப்பேன். Victory then replied, if you had called me, then I should have entered in. அப்ப ஆசீர்வாதம் சொல்லிச்சு, என்னையும் கூப்பிட்டா நான் மட்டும் தான் நினைஞ்சிருப்பேன், வந்திருப்பேன். Blessing continued to say, if you called me, then only I would have come in. கருணை இரக்கத்தை கூப்பிட்டா நாங்க 2 பேரும் கூட போகணுங்கிறது கான்செப்ட். But if you call mercy or compassion, it is the rule that we should accompany him. சாலமோன் பகைஞனுடைய இரத்தத்தை கேட்டிருந்தானா அது ஒண்ணுதான் அவனுக்கு கிடைச்சிருக்கும். If Solomon had asked for the blood of the enemy, then he would have received only that. அவன் என்ன கேட்டான்? But what did he ask? ஞானத்தை கேட்டான். He asked for wisdom. ஞானத்தை கேட்ட அப்படின்னா எதெல்லாம் கிடைச்சது? Because he asked for wisdom, what did accompany it? சொல்லுங்க பாப்போம், வாசிங்க. ஞானத்தை மட்டும் கேட்டதுனால கர்த்தர் அவனுக்கு என்னத்தெல்லாம் கூட்டி கொடுத்தார். Because he asked only for wisdom, what did the Lord add unto him? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணவும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். எப்படி கேட்டது என்னது? What did he ask for? கேட்டது ஞானம். He asked for wisdom. கேளாத ஐஸ்வர்யம் மகிமை எல்லாம் உனக்கு நான் தரேன். That which you did not ask, the riches and honor, I will add unto you. நீங்க இன்னைக்கு பரிசுத்த ஆவி உங்க மேல வந்துச்சுன்னா உங்களுக்கு சமாதானமும் சேர்ந்து வந்துடும். If the Holy Spirit will come upon you today, it will be accompanied with peace. பரிசுத்த ஆவியின் வல்லமை வரும் பொழுது பரிசுத்தம் உனக்குள்ள வந்துரும். When the power of the Holy Ghost will come into you, you will have holiness in you. அவன் எருசலேமில் இருந்தான். He was in Jerusalem. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருந்தபடியால் Because the Spirit of the Lord was upon him. அவன் நீதி உள்ளவனாய் இருந்தான். He was a just man. அவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்தான். He was a devout man. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். He was waiting for the consolation of Israel to come. அப்போ இயேசுவின் மேல மரியாளின் மேல பரிசுத்த ஆவி வந்தார். The Holy Spirit came upon Mary. இயேசுவின் மேல பரிசுத்த ஆவி வந்தார். The Holy Ghost came upon Jesus. ஒரு சாதாரண விசுவாசியின் மேல பரிசுத்த ஆவி அவன் மேல் வந்தார். The Holy Spirit came upon an ordinary believer. பாருங்க அவனுடைய லைஃப் எவ்வளவு மாறி இருந்துச்சு. How transformed his life was. அதான் நம்ம சொல்றோம், பரிசுத்த ஆவிக்காக நீங்க வாங்க, காத்துருங்க, மணிக்கணக்கா கர்த்தருடைய சமூகத்துல கிடக்கணும். That is why we say you come and tarry for the Holy Spirit. You have to spend hours together in the presence of God. 6:30 to 8:30 120 நிமிஷம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய கரத்துல விழுந்து கிடக்கணும். 6:30 to 8:30 120 minutes we have to be fallen into the hands of the Lord. நேத்து கெல்லிஸ் பைபிள் ஷெல்ல ஒரு பாஸ்டர் பேசினார். Yesterday there was a pastor who shared the message at the Kelly's Bible studies. மாசத்துக்கு 75 மணி நேரம் ஜெபிக்காத விசுவாசி தசமபாகம் கொடுக்க வேண்டாம். He said a believer who does not pray for 75 hours a month should not give the tithes. அது பிரயோஜனம் இல்லைன்னாரு. He said it is not of any ஒரு profit. மாசத்துல ஒரு விசுவாசி 75 மணி நேரம் ஜெபிக்காத அவன் தசமபாகம் கொடுக்க வேண்டாம், அது வேஸ்ட் தான் அப்படிங்கிறார். He says if a believer does not pray for 75 hours a month, he should not give the tithes because it is of no profit. எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்றாரு. பயந்துராதீங்க. He says ஒரே நாள்ல 75 மணி நேரம் நீ ஜெபிக்க சொல்லல. He says you have to pray 2.5 hours a day. Per day நீ 2.5 மணி நேரம் ஜெபத்துல இருக்கணும். 2.5 hours per day. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? உன்னுடைய 24 மணி நேரத்தில் From with the 24 தசமபாகத்தை டைம்லயும்
தேவ சமூகத்துக்கு கொடுக்க சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல, கடினமான உபதேசம் அல்ல. It is not a hard doctrine, but pay their tithes in the means of time with their 24 hours a day. காலையில 4 to 5 4 to 5 in the morning. இல்ல நைட்டு ஒரு தூங்குறதுக்கு முன்னால ஒரு 1 hour. Or 1 hour before you sleep in the night. அப்ப 2 hour சரியா போச்சா? So 2 hours have gone by. கிடைக்கும் போது ஒரு அரை மணி நேரம். Half an hour when you find time. ஈஸியா பரிசுத்தவான்கள் லிஸ்ட், நம்ம ஃபெய்த்தம் லிஸ்ட், வாலிப பையங்கள் லிஸ்ட், வாலிப பொண்ணுங்கள் லிஸ்ட், இருக்கிற விசுவாசிகள் லிஸ்ட், அடுத்து யாரு யாரு வியாதியஸ்தரு, என்னென்ன பிரச்சனை, இது ஒவ்வொரு ஊரு, இப்படி தேசம், மலைக்கு பிரச்சனைக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, சங்கு பரிவாருக்கு, பிஜேபிக்கு, இப்படியே நீ ஸ்தோத்திரம் பண்ணினாலே அது வாட்டுக்கு என்ன செய்யும்? 2.5 இல்ல 7.5 மணி நேரம் ஓடும். You can even pray for the list of the servants of God, the list of the believers, the list of the youth boys and the youth girls, and for those who are not saved, and for those who are against Christianity and so on. It will not only take 2 hours, but it will go beyond that. உன் கையில அப்படி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். You should have such a list in your hand. வாலிப பையங்க வாலிப பொண்ணுங்க லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கணும். The list of the young girls and boys. யார் வீட்ல யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்க எல்லாம் எழுதி வச்சுக்கணும். Those who are unsaved in their homes. நம்முடைய பாஸ்டர்ஸ் லிஸ்ட் எழுதி வச்சுக்கணும். You should have the pastors list. நம்முடைய ஃபெய்த்தம் லிஸ்ட் எங்கெங்கெல்லாம் ஃபெய்த்தம் இருக்குன்னு எழுதிக்கணும். You should have the list of the faith homes all around the world. நமக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க பேர்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கும். You will have the names of the servants of God, you know. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். Keep praising God for them. ஒரு நல்லது கெட்டது உனக்கு வாழ்க்கையில வரும்பொழுது 4 பேர் உனக்காக ஜெபிக்கிறதுக்கு 4 பரிசுத்தவான்கள் தேவை. You need 4 servants of God at least to pray for you when something good or bad happens in your life. ஒரு கல்யாணம் சாவுன்னா யாராவது பரிசுத்தவான்கள் வரணும். If there is a death or a marriage in your house, then there should be some saints who occur there in your house. யோபுடைய புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन இருக்கும். பரிசுத்தவான்களில் யாருடைய முகத்தை நீர் போய் பார்ப்பீர் அப்படின்னு கேக்குறான். பரிசுத்தவான்களில் யாரை நீ நோக்கி பார்ப்பீர்? The book of Job we read a question whereby Job says, whose face among the saints have you seen? உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்தா யாரை போய் பார்ப்ப? 5 அதிகாரம் 1 வசனம். Chapter 5 verse 1. இப்போதும் கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? யாரை நோக்கி பார்ப்பீர்? To which saint will you turn to? அப்போ உன் பிரச்சனையில நல்லது கெட்டதுல பரிசுத்தவான்கள் உனக்கு தேவை. யாரை நோக்கி பார்ப்போம்? எல்லாரையும் நீ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணல, தோத்திரம் பண்ணல, ஒண்ணுமே இல்லைன்னா உனக்கு எப்படி இருக்கும்? So in your problem, for anything good or bad that happens in your life, you need the saints. But if you cast them all away and do not praise God for them, then how will you have saints in your life? அதனால உனக்கு தேவ பக்தி உள்ளவனா நீ மாறுவாய். So you will become one who is devout. உனக்கு மேல கர்த்தருடைய ஆவி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில டோட்டலா ஒரு சேஞ்ச் உண்டாகும். If the spirit of the Lord is upon you, you will have a total change in your life. இரண்டாவது, secondly, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இரண்டாவது, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். secondly, the power of the highest shall overshadow thee. இதுதான் வல்லமைன்னு சொல்றேன். This is called the power. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அடுத்து வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். The Lord anointed Jesus the Nazarene with the Holy Spirit and with power. பரிசுத்த ஆவி மரியாள் மேல வந்தது. The Holy Spirit came upon Mary. அடுத்து அந்த பெலன் வந்தது. Then the power descended on her. அந்த பெலன் இறங்கின உடனே தான் அவள் அதுக்குள்ள யார் உண்டானது? பரிசுத்தம் உண்டானது. Only after the power descended upon her, holiness was formed. நம்ம பரிசுத்தத்தை பத்தி பேசுறது இல்ல, வாழ்ந்து காட்டணும். We should not just speak about holiness, we should live holiness. நடந்து காட்டணும். We have to walk accordingly. அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். That is called holiness. அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில இல்ல, எதுல இருக்கு? பலத்துல இருக்குன்னு சொன்னாங்க. That is why the kingdom of God is not in speech but in power. நடக்கும்னு சொல்றது இல்ல, அற்புதத்தை நடத்தி காண்பிக்கணும். It is not just to say miracles will happen, we have to make a miracle happen. அதனால தான் நமக்கு இந்த நாட்கள்ல பரிசுத்தம் இல்லாததுக்கு காரணம் ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங்ல இருக்கு. The reason for the lack of holiness in our life these days is that one of these days இருக்கும், இல்லாவிட்டா அபிஷேகம் பரிசுத்த ஆவி. Either we will have the Holy Ghost or we will have power. ஆனா ரெண்டும் சேர்ந்துருச்சுனா நீ பரிசுத்தவனாய் மாறிடுவ. When both these are joined together, you will become a saint. அதனால தான் பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோம். That is why we say we receive the power. சரியான ஒரு பவர் உன் மேல வரணும். A proper power should descend on you. அது இப்படிலாம் இல்ல. Not like this. உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. You cannot control yourself. அதுவாட்டுக்கு ஜெபிச்சிட்டே இருப்ப. You have to continue praying like that. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் சோர்ந்து போகார்கள், இளைப்படையார்கள்.
They that wait on the Lord shall renew their strength. They shall walk and not run and not be weary. They shall walk and not faint. அபிஷேகத்துல நிரம்ப 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 நீ லகுவா மாறிடுவ. As you continue to get full in the Holy Spirit, it will become light. அப்படியே பறக்கிற மாதிரி வந்துரும். You will come to a point of flying. உன் பாரம், வேதனை, துக்கம், சஞ்சலம், தவிப்பு எல்லாம் உன்னை விட்டு வெயிட்லாம் போய்டும். All your burdens, your sorrows, your sighing and all, everything will leave you. ஒரு பெரிய வல்லமை உன் மேல வந்து இறங்கும். A great power will descend on you. அந்த வல்லமை வரும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. When the power descends on you, you will say, I can do all things through Christ which strengtheneth me. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does that mean? உனக்கு மன்னிப்பு கேட்க முடியும். You can ask for pardon. சகிக்க முடியும். You can endure. விட்டு கொடுக்க முடியும். You can forgo. நேசிக்க முடியும். You can love. தாங்க முடியும். You can endure. மற்றவங்களை சுமக்க முடியும். You can bear the others. முழங்கால் போட முடியும். You can be on your knees. இரவெல்லாம் காத்திருக்க முடியும். You can tarry all through the night. விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். You can hold the faith. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. கொஞ்ச நேரம் இந்த ரெண்டு வல்லமையும் நம்ம மேல வரணும். For a short while, let us ask the Lord for both these powers to come. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்ற அனுபவம் நமக்குள்ள இந்த மாலை வேளையில உண்டாகட்டும். This evening time, let us also have this experience whereby Jesus the Nazarite was filled with Holy Ghost and with power by the Lord. மரியாவின் மேல் இறங்கின அந்த பரிசுத்த ஆவி, The Holy Spirit which descended upon Mary, அவளை பலப்படுத்தின அந்த சக்தி the power which strengthened her, நமக்குள் வரும் பொழுது when it comes into us, நாமும் பரிசுத்தவான்களாய் மாற we முடியும். will also become saints. இன்றைக்கு நீங்க பரிசுத்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. Today you are going to experience the Holy எல்லாரும் Ghost. கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Let's all close our eyes, be on our knees. ஒரு 30 minutes தான் நமக்கு டைம். We just have half an hour before us. 30 minutes. 30 minutes. அந்த 30 நிமிடத்துக்குள்ள Within the 30 minutes, கர்த்தருடைய வல்லமை நீங்க ருசி பார்க்கணும். you have to taste the power of God. அந்த வல்லமை உன் மேல வர்றத, அந்த அபிஷேகம் இறங்குறத நீங்க ஃபீல் பண்ணணும். You have to feel the anointing, the power descending on you. அந்த வல்லமை உங்களுக்குள்ள ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் வரும். The power will enter into in each life or in each of you. உங்களுடைய அவயவங்கள்ல இறங்கும். It will descend into your members. ஒருவேளை உன் கையில மட்டும் அபிஷேகம் இறங்கும். Perhaps the anointing will be in your hands. அப்ப கையில உள்ள தோல்வி போய்டும். And all the defeats that are in your hands will ஒருவேளை leave you. சிந்தைக்குள்ள அபிஷேகம் இறங்கும். Perhaps your anointing will descend upon your உனக்குள்ள thoughts. இருக்கிற கலக்கங்கள், போராட்டங்கள் போய்டும். All conflicts and confusions will leave ஒருவேளை you. உன் இருதயத்துக்குள்ள ஒரு வல்லமை வரும். Perhaps the anointing will descend, a power will descend into your உன்னை heart. தீட்டுப்படுத்தக்கூடிய சக்திகள் உன்னை விட்டு வெளியே The போய்டும். forces that defile you will leave you. ஒருவேளை உன் முழங்கால்ல ஒரு அபிஷேகம் இறங்கும். Perhaps an anointing will descend upon your knees. இனிமேல் நீ முழங்கால் வீரனாய் மாறி விடுவாய். Henceforth you will become a warrior on your உன்னுடைய knees. யுத்தங்களை முழங்காலில் நின்று நீ ஜெயித்து விடுவாய். You will be on your knees and will be victorious in your battles. உன் குடல்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கும். Maybe the anointing descend upon your bowels. அதோடு உனக்குள்ள இருக்கிறதான அந்த குடல் வியாதி உன்னை விட்டு போய்டும். All the sicknesses that are in your bowels will leave you. உன் எலும்புகளுக்குள்ள ஒரு அபிஷேகம், Anointing into your bones. அது உன்னை எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றும். It will make your bones full with marrow. இல்லாவிட்டால் எலும்புகளுக்குள்ள இருக்கிற பாவத்தை சுட்டெரிச்சிடும். Or it will burn the sins that are in your bones. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வல்லமை தேவை? How many of you need such a power? ஓ, மரியாளுக்குள்ள அந்த ஆவி வந்த பொழுது, When the Spirit came into Mary, அந்த ஆவி மேல் வந்து இறங்கின பொழுது, when the Spirit came and descended upon Mary, அந்த பலன் நிழலிட்ட பொழுது, when the power overshadowed her, ஓ, அவளுக்குள்ளே கிறிஸ்து உருவானார். Christ was formed in her. அவளுக்குள் உருவானது தேவகுமாரன். The Son of God was formed in her. பரிசுத்தம் உள்ளது, அது தேவகுமாரன் என்று எண்ணப்படும். And the one which is holy is called the Son of God. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை? How many of you need this experience? கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. A short while. டைம் வேஸ்ட் Do பண்ணிடாதீங்க. not waste the time. முடிஞ்சா கண்ணை மூடு. If you can, close your முடிஞ்சா eyes. முழங்கால் போடு. If you can, be on your knees. முடிஞ்சா நீங்க அந்த அனுபவத்தை வாஞ்சித்தா கேளுங்க. If possible and you desire for this experience, ask the Lord. கொஞ்ச நேரம் நீ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் A பொழுது short while you are going to continue praying. அந்த தூதன் சொன்ன அனுபவம் அவளுக்குள் வந்தது. The angels experience mentioned that the angel came into her. அதுக்கு பிறகு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, அன்னைக்கே கிடைச்சிச்சு. After which she did not have a new experience. It was on that day. அந்த நிமிஷத்திலிருந்து அவளுடைய வாழ்க்கை மாறி போனது. That moment onwards her life was completely transformed. அவளுடைய இருப்பிடம் மாறி போனது. All her change, all அவளுடைய இருப்பிடம் தங்குற இடம் மாறிடுச்சு. the place of dwelling changed. அவ பேச்சு மாறிவிட்டது. Her speech was changed. அவளுடைய சரீரத்தின் அமைப்பு மாறிவிட்டது. The attribute of her body was changed. கர்த்தர் வல்லமை அனுப்பி கொண்டிருந்தார். The Lord sent power upon her. இப்பொழுதே பரிசுத்த ஆவி உன்மேல் வரட்டும். Right now let the Holy Spirit come upon you. உன்னதமானுடைய பலன் இறங்கட்டும். May the power of the Holy Ghost ஒரு come upon you. பரிசுத்தத்தின் வல்லமை உனக்குள் வருவதை நீ உணர்வாயா? May you feel the power of the holiness coming to you. ஆமென், 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 ஆமென். மரியாள் மேல பரிசுத்த ஆவி வந்தார், உன்மேல் வரும் என்று சொன்னார, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நமக்குள்ள வரணும். அவள் மேல் உன்னதமானுடைய பலம் நிழலிட்டது. இந்த அனுபவம் நம்ம மேல வரணும்.
இது வந்துச்சுன்னா இந்த கூட்டத்துல உனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தின் விதை விதைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ் பேச குறைப்பா, இந்த 2 அனுபவமும் இப்போ உனக்குள்ள எனக்குள்ள வரணும். ஒரு தூதன் சொன்னா பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். என்னைக்கு? உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். அடுத்த செகண்டே வந்துருச்சு. அது அவள் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்ன அடுத்த செகண்ட் இறங்கிடுச்சு. இன்னைக்கு உன் மேல உனக்குள் அந்த அனுபவம் ஒரு விதை போல வந்து விழும். இனிமே வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த வசனம் நிறைவேறுதுன்னா இன்னையில இருந்து பரிசுத்தத்தின் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீ வளர்ந்து கொண்டே வருவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த கூட்டத்துல வந்திருக்கிற உங்களில் அநேகருக்கு தரப்போகிறார். ஆமென். நமக்குள்ள இவ்வளவு தோல்வி இருக்கு, இவ்வளவு பின்மாற்றங்கள் இருக்கு, இவ்வளவு தடுமாற்றம் இருக்கு, நமக்கும் தேவனுக்கு இவ்வளவு தூரம் இருக்கு. நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாகுமா? இது சாத்தியமா? இது முடியுமா என்ற கேள்வி உனக்குள்ள இருக்கலாம். நீ கேட்கிற கேள்விகள், நீ போகிற பாதைகள் எல்லாம் உண்மைதான். உலக அறிவின்படியும் உன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின்படியும் இது சாத்தியமாகாது. ஆனா ஒன்று, நீ ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தா அது சாத்தியமாகும். அவ அழகான ஒரு கேள்வி கேட்டா, நான் புருஷனை அறியாத ஒரு கன்னியாக இருக்கிறேனே, இது எப்படி நடக்கும்? அப்பந்தான் அவர் சொன்னாரு, ஆவியினால் ஆகும். உடனே சொன்னா, ஆண்டவரை நான் உமக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன். நீ எவ்வளவு தோல்வியில் இருந்தாலும் சரி, முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் உம்முடைய கரத்துல அடிமையாய் கொடுக்கிறேன், என்னை நீங்க பரிசுத்தமாய் உருவாக்குங்க, என்னை நீங்க பரிசுத்தமாய் மாற்றுங்க. என் சிந்தையிலிருந்து என் நினைவு, தோற்றம், உணர்வு, வாஞ்சை, விருப்பம் எல்லாம் நீங்களே பரிசுத்தமாய் மாற்றுங்க. அதுக்கு நான் ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? நீங்க யாரா இருந்தாலும் நீங்க ஒப்பு கொடுத்தா போதும், ஒரு அபிஷேகத்தின் சக்தி உங்கள் மேல் இறங்கும். ஹல்லேலூயா. நீ வாயை திறந்து கேளு. பரிசுத்தத்துக்காக நீ தவிக்க வேண்டும். தெய்வத்துடைய வல்லமை உன்னை பரிசுத்தமாய் மாற்று. ஆமென். பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, நலமதை தாருமையா, உங்கள் நலமதை தாருமையா, நலமதை தாருமையா, உங்கள் நலமதை தாருமையா. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, நலமதை தாருமையா, உங்கள் நலமதை தாருமையா, நலமதை தாருமையா, உங்கள் நலமதை தாருமையா. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, நலமதை தாருமையா, உங்கள் நலமதை தாருமையா, நலமதை தாருமையா, உங்கள் நலமதை தாருமையா. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, நலமதை தாருமையா, உங்கள் நலமதை தாருமையா, நலமதை தாருமையா, உங்கள் நலமதை தாருமையா, நலமதை தாருமையா, உங்கள் நலமதை தாருமையா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று கூட தேவனுடைய சன்னிதானத்துல வந்து புதுப்பிக்கப்பட அருள் செய்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவா. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஜனங்களுக்காக பரிசுத்தாவியும் அதனுடைய பலனையும் அவர் கடந்து கொண்டு வந்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவா. பரிசுத்தத்தின் வேலையை ஒன்று கூட அநேகருக்குள்
கர்த்தர் இந்த மாலை வேளையில தீவிரப்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் வாஞ்சிக்கிற அந்த பரிசுத்தத்தின் அளவை பெற்று அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.